வணக்கம் அனைவருக்கும். நான் உங்கள் ஜோதிடர் செல்வம். இது வரைக்கும் நம்ம ஒரு ராசியை பற்றி, அடுத்தது கிரகங்களை பற்றி பார்த்தோம். அடுத்தது பாவங்கள் நல்லா இருக்குதா நல்லா இல்லையா. இப்போ 1ஆம் பாவம், 2ஆம் பாவம், 3ஆம் பாவம், 4ஆம் பாவம் இப்படின்னு 12 பாவங்கள் வரும். இந்த 12 பாவங்களும் நல்லா இருக்குதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும் இல்லைங்களா. அப்போ தானே ஒரு பாவத்தினுடைய பலன்களை நம்ம நிர்ணயிக்க முடியும். அந்த பாவம் என்ன, அதில் அமர்ந்திருக்கக்கூடிய கிரகங்கள் என்ன, அது என்ன ராசி, அது என்ன தத்துவம், இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி தான் ஒரு பலனை நிர்ணயிக்கணும். எனக்கு தலையெல்லாம் சுற்றுது சார். என்ன சார் நீங்கள் இப்படி பண்ணுறீங்களே சார். கொஞ்சம் கஷ்டமாக தாஞ்சி இருக்கும், போக போக பழகிடும். சரிங்களா. அதனால் சிரமம் பார்க்காம பாருங்கள். இதெல்லாம் ஒரு கொஞ்ச நாளைக்கு தான் அப்படி இருக்கும். ஃபஸ்ட்டு பார்க்குறப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். பேஸ்மெண்ட்டு நல்லா இருந்தால் தான் பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் பேஸ்மெண்ட்டை பயங்கர ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. பேஸ்மெண்ட்டை யாரும் இவ்வளோ டீட்டெயிலாக விவரிச்சுலாம் சொல்லிகிட்டு இருக்க மாட்டாங்க. பாவம் நல்லா இருக்கணும், கிரகம் நல்லா இருக்கணும், கெட்டுப்படக்கூடாது, மறையக்கூடாது, இப்படியே சொல்லி சாவடிப்பாங்க. நாம் இந்த கலையை கற்றுக்கிட்டே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நிச்சயம் ஜோதிடம் உங்களை விடவே விடாது. சரிங்களா. விடாத கருப்பு மாதிரி விடாமல் துரத்திக்கிட்டே இருக்கும். ஒரு பாவம் பலமாக இருக்குதா பலவீனமாக இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணலாம். ஒரு பாவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த பாவத்தில் உச்சமடையக்கூடிய கிரகம் உச்சமடைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த பாவத்துக்கு ஒரு பலம் சேர்ந்த மாதிரி. அதாவது இவன் வந்தால் சரிடா, இவன் வந்தானா இது சரியாயிடும்டா அப்படின்லாம் சொல்கிறான் பார்த்தீங்களா. அந்த மாதிரி இப்போ 2ஆம் பாவம்னு ஏதாவது ஒரு ராசி எடுத்துப்போமே. இப்போ கன்னி ராசி 2ஆம் பாவமாக இருக்குதுன்னு வச்சுப்போம். இந்த 2ஆம் பாவம் அப்படிங்கிறது கன்னி ராசியாக வரும்பொழுது அந்த ராசியில் உச்சமடையக்கூடிய கிரகம் புதன். அப்போ அந்த புதன் அங்கேயே இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. ஆட்சியாக உச்சமாக முளத்திரிகோணமாக இருக்கிறாருன்னு அர்த்தம். அப்போ அந்த வீட்டில் அவரே இருக்கிறாரு. சரி, மீன ராசியாக எடுத்துப்போம். மீன ராசி 6ஆம் பாவமாக வருது. அப்போ வேலை சம்பந்தமாக ஒரு பலன் பார்க்கணும். அப்போது மீன ராசியில் உச்சமடையக்கூடிய கிரகம் சுக்கிரன். இப்போ சுக்கிரன் போய் அங்கே உச்சமாக இருக்கிறாருன்னு வச்சுப்போம். 6ஆம் பாவம் துலா லக்னத்துக்கு 6ஆம் பாவம் மீனம். அப்போ லக்னாதிபதியே உச்சமடைஞ்சிட்டாரு அப்படின்னு நம்ம எடுக்கலாம். 6ஆம் பாவமும் பலமடையுது, அதே நேரம் லக்னமும் பலமடையுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதே போல் தான் ஒரு பாவம்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த பாவத்தில் சுப கிரகங்கள் இருக்கிறாங்களா, லக்னத்திற்கு சுப ஆதிபத்தியம் பெற்ற கிரகங்கள் இருக்கிறாங்களா. சார் இந்த லக்னத்துக்கு சுப ஆதிபத்தியம்னா என்ன சார்? டக்குன்னு கேள்வி வரும். இது யார்கிட்ட போய் கேட்குறது, எப்படி கேட்குறது, கமெண்ட் பண்ணால் ரிப்ளை பண்ணுவாரா பண்ண மாட்டாரா, இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ்லாம் கண்டிப்பாக இருக்கும். அதனால் புதுசாக ஒரு வார்த்தையை போடும்போது அதுக்கு விளக்கமும் நானே சொல்லிடுறேன். சுப ஆதிபத்தியம் அப்படின்னா இப்போ லக்னம்னு எடுத்துக்கிட்டோம்னா லக்னத்துக்கு 5ஆம் இடம் 9ஆம் இடம் அப்படிங்கிறது லக்னத்துக்கு சுபர்கள் அப்படின்னு அர்த்தம். இந்த லக்னத்துக்கு 6ஆம் இடம் 8ஆம் இடம் 12ஆம் இடம் அப்படிங்கிறது அந்த லக்னத்துக்கு அசுபத்தன்மையை சொல்லக்கூடியது. புரியுதா? அப்போது அந்த பாவத்துக்கு அந்த பாவத்தில் உச்சமடையக்கூடிய கிரகங்கள் வலிமையாக இருக்கணும். ரெண்டாவது, அந்த பாவத்தினுடைய அதிபதி ஆட்சியாகவோ உச்சமாகவோ நட்பு வீட்டிலே இருக்கணும். இதுதான் அந்த பாவம் அப்படிங்கிறது நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கக்கூடிய நிலை. சார் இந்த பாவம் நல்லா இல்லை வீணாக போச்சு அப்படின்னா என்ன? வீணாக போகிறதுக்கு எக்கச்சக்கமான காரணங்கள் இருக்குது. இந்த 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி இவங்கெல்லாம் அந்த பாவத்தில் உட்காந்துக்கிறது. ரெண்டாவது, அந்த பாவத்துக்கு ஒரு குறிப்பிட்ட பாவத்துக்கு 6ஆம் பாவமாக வருது, 8ஆம் பாவமாக வருது, 12ஆம் பாவமாக வருது. அவங்க அங்கிட்ட உட்காந்தாலுமே பிரச்சனை தான். லக்னத்துக்கு 6ஆம் பாவம் 8ஆம் பாவம் 12ஆம் பாவம் அவங்க வந்தாலும் பிரச்சனை தான். இந்த லக்னத்துக்கு பாதகாதிபதிகள்னு ஒருத்தர் இருப்பாங்க. அவங்க அந்த பாவத்தில் உட்காந்தாலும் சரி பார்த்தாலும் சரி பிரச்சனை தான். திதிசூன்ய ராசிகள் அப்படின்னு இருக்குது. அந்த ராசியினுடைய அதிபதிகள் போய் அங்கே உட்காந்தாலும் பிரச்சனை தான். இப்படி ஒரு லக்னத்துக்கு 6, 8, 12 பாதகாதிபதி திதிசூன்ய அதிபதி இவர்கள்லாம் ஒரு பாவத்தில் போய் ஆக்கிரமிக்கும் பொழுது அந்த பாவத்தின் பலன்களில் ஏதோ ஒரு சிக்கல் இந்த ஜாதகருக்கு இருக்குது, அதை அனுபவிக்கிறதுல தடைகள் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் ஒரு பாவம் மூலியமாக தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா. அப்போ ஒரு பாவத்தை ஆய்வு பண்ணும்போது இத்தனை விஷயங்களை நாம் தெரிஞ்சுக்கணும். அந்த பாவத்தில் சுபர்கள் இருக்கிறாங்களா, லக்னாதிபதி ஆட்சியாக இருக்கிறாரா, உச்சமாக இருக்கிறாரா, மூலத்திரிகோணத்தில் இருக்கிறாரா, வர்க்கோத்தமம் அடைஞ்சிருக்கிறாரா, புஷ்கர நவாம்ச பாதத்தில் இருக்கிறாரா, திரிகோணத்தில் இருக்கிறாரா, கேந்திரத்தில் இருக்கிறாரா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்.
அடுத்ததாக அந்த பாவத்தில் சுபர்கள் இருக்கிறாங்களா, இயற்கை சுபர்கள் இருக்கிறாங்களா, அல்லது அந்த பாவத்தை பார்க்குறாங்களா, அல்லது அந்த பாவாதிபதிகள் கூட சேர்ந்துருக்கிறாங்களா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இந்த அமைப்புகளில் பார்த்தாலே அந்த பாவத்தில் ஓரளவுக்கு ஒரு சுபத்தன்மையை நம்மளால் உறுதி செய்ய முடியும். அந்த பாவம் அசுபம் அடையுது அப்படின்னா லக்னத்துக்கு 6 8 12 வரவங்க அந்த பாவத்தை பார்த்தாலும் சரி, அந்த பாவத்தில் நின்னாலும் சரி, அந்த பாவத்தினுடைய அதிபதிகளோடு சேர்ந்து நின்னாலும் ஒரு சிக்கலை அங்கே காமிக்கும். அதே மாதிரி பாதகாதிபதி, லக்னத்துக்கு பாதகாதிபதி யாரோ அவங்க நின்னாலும் சரி, அந்த குறிப்பிட்ட பாவத்திற்கு பாதகாதிபதி யாரோ அவங்களுடைய தொடர்பு வந்தாலும் சரி, திதி சூன்யம் அடையக்கூடிய ராசியாதிபதிகள் வந்து நின்னாலும் சரி, இங்கேயும் அந்த பலன்களை அனுபவிக்கிறதுல ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அப்போ ஒரு பாவத்தை ஆய்வு பண்ணும் பொழுது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கருத்தில் கொண்டு தான் அந்த பாவம் நல்லா இருக்குதா நல்லா இல்லையா அப்படிங்கிறத நம்மளால் நிர்ணயம் செய்ய முடியும். பொதுவாக ஒரு ராசியில் ஒரு கிரகம் வந்து உக்காந்துருச்சு அப்படின்னு பலன்கள் படிச்சிங்கன்னா, ஏன்னா எல்லாருக்கும் இப்போது ஆய்வு பண்ணி மூளையை போட்டு கசக்கி ஒரு பலன் எடுக்கிறதுலாம் விருப்பமே இருக்க மாட்டேங்குது. அந்த மாதிரி மனநிலையில் தான் இன்றைக்கி நிறைய பேர், சார் இது 8ல் வந்து லக்னாதிபதி இருக்கிறார் சார், திதி சூன்யம் அடைஞ்சிருக்கு சார், 3ல் நின்னா என்ன சார் பலன், சார் 7ல் நின்னா என்ன சார் பலன், கிரகங்கள் நின்றால் என்ன பலன், ராகு கேது சேர்ந்தால் என்ன பலன், சூரியனோடு கேது சேர்ந்தால் என்ன பலன், சூரியன் கேது இணைவு பலன், இப்படியெல்லாம் தேடி தேடி படிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். ஒரு ஜாதகத்தை எப்படி முறையாக ஆய்வு பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க இன்னும் கற்றுக்கலை, மேலோட்டமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. படிக்கணும், முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த விஷயத்தெல்லாம் கற்றுக்கிட்டு தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பை.